மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் பாஜக தென் மாநிலங்களில் பரப்புரை செய்ய வேண்டியது இல்லை எனும் நிலை உருவாகும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கூறியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட திமுக அணிகளின் நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நீங்க நிறைய பிள்ளைங்களை பெத்துட்டா கூட கேட்பாங்க, ஏன் எப்படி படிக்க வைப்ப, எப்படி வளர்ப்ப இல்லையா? அதனால பெரும்பாலான வீடுகள்ல 2 குழந்தைங்களுக்கு மேல இருக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட சூழல்ல நாம், ஏன்னா பெண்களுடைய கல்வி உயர்ந்திருக்கிறது, மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது, அவங்களுக்கு மருத்துவ வசதிகள் உயர்ந்திருக்கு, அதனால குழந்தைகள் பெறக்கூடிய விகிதாச்சாரம் குறைந்திருக்கிறது. ஆனா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல குழந்தைகள் பிறப்பது என்பது பீகார் போன்ற இடங்கள்ல குறைக்கவே இல்லை. அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை. அவங்களுடைய மாநிலங்கள்ல எல்லாம் அதிகப்படி ஆயிருக்கு. இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்புல நம்ம கணக்கெடுத்து பார்த்து தொகுதியை பிரிச்சோம்னா தமிழ்நாட்டுக்கு குறையும். யூபி, பீகார் போன்ற மாநிலங்கள்ல அதிகமா கிடைக்கும். அதிகமா போய் எண்ணிக்கையில நாடாளுமன்றத்துல 39 பேர் இருக்கும். போய் போராடும் பொழுதே நம்முடைய கருத்துக்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் செவிசாய்க்க மறுக்கிறது. தென்னிந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் எம்பிக்கள் குறைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தேர்தலுக்கே வந்து பிரச்சாரம் செய்யறது கூட வர வேண்டிய அவசியம் இல்லை. யூபியில, பீகார்ல, மத்திய பிரதேஷ்ல, ராஜஸ்தான அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஓட்டு போடுவாங்களோ அங்கேயே போய் பிரச்சாரம் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினா போதும். நம்மளை பத்தி இப்பவே தமிழ் வளர்க்கறதுக்கு பணம் கொடுக்கறது இல்லை, நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கறது இல்லை, நமக்கு நியாயமா வர வேண்டிய எந்த நிதியையும் ஒதுக்குவது இல்லை.